தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர். ஆனா இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்க ஊரு மாப்பிள்ளை ஸ்டாலின் அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார். சீர்காழிக்கு அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு. இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விலை மதிக்க முடியாத பூமி, நெற்களஞ்சியம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ளை தான் இந்த மாவட்ட மாப்பிள்ளை. அவர் விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முயற்சித்தார், தடுத்து நிறுத்தியது அதிமுக. அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமியெல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கோல பார்க்க முடியாது. உங்க பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க பூமியை அபகரிக்க, உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம்.